கட்சி சேர ஆசை கூட, சுத்திர புத்திரி மாதிரியான இண்டிபெண்டன்ட் சாங் மூலமா மக்கள் மனங்களை கவர்ந்தவர் தான் வந்து சாய் அபயங்கர். இவரு இப்போ எத்தனை படங்கள் கமிட் ஆயிருக்காரு அப்படிங்கிற லிஸ்ட் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது சூர்யாவோட கருப்பு படம். இந்த படத்தை ஆர்ஜே பாலாஜி தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட டீசர் வந்து ரீசெண்டா ரிலீஸ் ஆகி எல்லாருக்கிட்டையுமே பயங்கரமா வைரலா போயிட்டு இருந்தது. ரெண்டாவது சிம்புவோட 49வது படத்துக்கு வந்து சாய் அபயங்கர் தான் வந்து மியூசிக் பண்றாரு. இந்த படத்தை ராம்குமார் பாலகிருஷ்ணன் தான் டைரக்ட் பண்றாரு. இதோடு மட்டும் இல்லாமல் சிம்புவோட 51வது படமான காட் ஆஃப் லவ் படத்துக்கும் சாய் அபயங்கர் தான் மியூசிக் பண்ணுறாரு. அப்புறம் ரெமோ சுல்தான் படங்களை இயக்குன பாக்யராஜ் கண்ணன் இயக்கத்தில் ராகவா லாரன்ஸ் நடிக்கிற பென்ஸ் படத்துக்கும் வந்து சாய் அபயங்கர் தான் மியூசிக் பண்ணுறாரு. இந்த படத்துக்கு லோகேஷ் கனகராஜ் தான் கதை எழுதியிருக்காரு. அப்புறம் பிரதீப் ரங்கநாதன், மமிதா பைஜு நடிப்பில் உருவாகி இருக்கிற டூட் படத்துக்கும் வந்து சாய் அபயங்கர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அட்லி அல்லு அர்ஜுன் கூட்டணியில் பிரம்மாண்டமாக உருவாகி இருக்கிற படத்துக்கும் சாய் அபயங்கர் தான் மியூசிக் பண்ண கமிட் ஆகியிருக்காரு. ஸோ இது வரைக்குமே வெறும் இண்டிபெண்டன்ட் சாங் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இன்னும் எந்த ஒரு படமுமே இவர் கமிட் ஆகி எதுவுமே ரிலீஸ் ஆகலை. ஆனால் அதுக்குள்ளேயே 7 படங்களுக்கு வந்து சாய் அபயங்கர் வந்து கமிட் ஆகியிருக்காரு. ஸோ இதில் எந்த படத்துக்கு நீங்கள் வெயிட்டிங் அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.